பொதுவா நம்ம ஊர் மக்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியா மறந்துட மாட்டாங்க, கடந்து போயிட மாட்டாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா, எப்பயோ ஒரு நடந்த ஒரு விஷயத்த திரும்பவும் கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி, அத பூதாகாரமா வெடிக்க வைக்கிற ஒரு சம்பவம் வந்து நம்ம ஊர்ல தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இப்பவும் ஒரு விஷயம் அந்த மாரி நடந்திருக்கு. அத பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். 2019ஆம் ஆண்டு இயக்குனர் ப. ரஞ்சித்தினுடைய நீலம் பண்பாட்டு மையம் சார்புல மார்கழியில் மங்களிசை அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அதுல வந்து பிரபல கானா பாடகி இசைவாணி பாடுறாங்க ஒரு பாட்டு. அந்த பாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "ஐயம் சாரி ஐயப்பா உள்ள வந்தா என்னப்பா பயமுறுத்தி அடக்கி வைக்க பழைய காலம் இல்லப்பா" அப்படின்ற ஒரு பாடல் பாடுறாங்க. அதே மேடையில தான் திருக்குறள் அறிவு, இப்போ நம்ம எல்லாருக்குமே ஃபேமஸான பாடகர் திருக்குறள் அறிவுமே இருக்காரு. நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதாவது ஐயப்ப பக்தர்களையும் ஐயப்பனையும் நீங்க இழிவுபடுத்துற மாதிரி பாடல் பாடுறீங்க அப்படின்னு அப்பவே அந்த நிகழ்ச்சிக்கு சில சர்ச்சைகள்லாம் வந்தது. பட் மிகப்பெரிய அளவில் வெடிக்கல, அப்படியே அதை கடந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ அந்த நிகழ்ச்சி நடந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ மிகப்பெரிய சர்ச்சையா அந்த ஒரு சம்பவம் வெடிச்சிருக்கு. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இயக்குநர்களை ஒருவர் இயக்குனர் ப. ரஞ்சித் தன்னுடைய ஒவ்வொரு படங்களின் வழியா தன்னுடைய மக்களுக்கு தேவையான அரசியலை, அந்த சமூக பொறுப்பை மிக சரியா கையாண்டுட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுகளும் வந்தது. அதே நேரத்தில் இவர் ஜாதி உணர்வு தூண்டுறது, ஜாதி அரசியல் அவர் பண்றாரு அப்படின்னு அவர் மீது சில கருத்துக்களும் வைக்கப்படுது. இப்போ தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இயக்குநர்களை அவர் ஒருவர். அதே மாதிரி தான் பாடகி இசைவாணி. இசைவாணி எல்லாருக்குமே தெரியும், தமிழ் சினிமாவில் பல பாடல்கள் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலமாகவும் அவங்க தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆனாங்க. இந்நிலையில் இப்போ, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி பாடின அந்த ஐயப்பன் பாட்டு இப்போ மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகி சர்ச்சையும் ஆகியிருக்கு. குறிப்பாக இயக்குனர் ப. ரஞ்சித் மற்றும் பாடகி இசைவாணி மீது புகாரும் கொடுத்துருக்காங்க. அவங்களை கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, இந்த பாடல் ஐயப்ப பக்தர்களுடைய மனதை காயப்படுத்தும் விதமாகவும் ஒரு மத பிரச்சனையை தூண்டுற விதமாகவும் இந்த பாடல்கள் இருக்கு. குறிப்பாக வந்து இசைவாணி மேடையில் பாடும்போது அவங்க கழுத்தில் சிலுவையை அணிஞ்சிட்டு தான் இந்த பாட்டையே பாடுறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய மத பிரச்சனையை தூண்டுற ஒரு பாடலாக இருக்கு. இதை வந்து நாம சாதாரணமாக விடக்கூடாது, இதை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு அவங்க மீது ஏகப்பட்ட கண்டனங்கள், புகார்கள் வந்துட்டு இருக்கு. குறிப்பாக கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் ஐயப்ப பக்தர்கள் சார்பில் இவங்க 2 பேர் மீதும் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. 2 பேரும் கைது செய்யணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒசூர் மாவட்டத்திலையும் உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சி சார்பில் இருந்து இவங்க 2 பேர் மீதும் புகார் அளிச்சிருக்காங்க, கைது பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி திரைப்பட இயக்குனர் மோகன்ஜியுமே இது சம்பந்தமா தன்னுடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுலேயும் வந்து இது வந்து மத பிரச்சனையை தூண்டுற மாதிரி இருக்கு, கண்டிப்பாக இது மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு அவரும் சொல்லியிருக்காரு. பொதுவாக நம்ம ஊரில் அந்த கார்த்திகை மார்கழி இந்த மாதங்களில் பக்தர்கள் வந்து தங்களுடைய கடவுள்களுக்கு மாலையிட்டு விரதம் இருக்கிறது வழக்கம். அதே மாதிரி ஐயப்பனுக்கு ஒரு மிகப்பெரிய பக்தர் கூட்டமே இருக்கு. தமிழ்நாடு மட்டும் கிடையாம மற்ற மாநிலங்களில் இருந்தும் அவருக்கு விரதம் இருந்து சபரிமலைக்கு போறது வழக்கம். அதே மாதிரி தமிழ்நாட்டில இருந்துமே பலரும் போறது வழக்கம். பொதுவாக அந்த ஐயப்ப பாடல்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த மாதிரி இந்த வருஷமும் ஐயப்ப பாடல்கள் ட்ரெண்ட் ஆகும்போது கூடவே இந்த ஐயம் சாரி ஐயப்பா பாடலும் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகுது. குறிப்பாக பாடகி இசைவாணியோட செல்போன் நம்பரை வாங்கிட்டு பலருமே அவங்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறதா அவங்களும் சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. எனக்கு பாதுகாப்பு வேணும், இந்த மாதிரி ஃபோன் பண்ணி என்னைய கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு கொலை மிரட்டல்லாம் விடுக்கிறாங்க அப்படின்னு அவங்களுமே புகார் அளிச்சிருக்காங்க. ஆனால் இசைவாணி ப. ரஞ்சித் மீதுமே இப்போ நிறைய புகார்கள் வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, இன்னொரு விஷயத்தை மேற்கோள் காட்டி அவங்க சொல்றாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நடிகை கஸ்தூரி வந்து தெலுங்கு மக்கள் பற்றி பேசின விஷயம் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. கஸ்தூரி எப்படி தெலுங்கு மக்கள் பற்றி பேசி ஒரு மொழி பிரச்சனையை இங்க கொண்டு வர பார்த்தாங்களோ, அதே மாதிரி இன்னொரு பக்கம் இசைவாணி வந்து இந்து மக்கள் மனசை புண்படுத்துற மாதிரியும் ஐயப்ப பக்தர்கள் மனசை காயப்படுத்துற விதமா அந்த நடைமுறைகள் எல்லாத்தையுமே கொச்சப்படுத்துற மாதிரி அந்த பாடலை பாடியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு மத பிரச்சனையை தூண்டுறதுக்கு சமம் அப்படின்னு அவங்க மீது கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். குறிப்பா அதுக்கு ஆதரவாக இருந்த இயக்குனர் ப. ரஞ்சித் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு 2 பேருக்கு எதிராகவும் புகார்கள் குவிஞ்ச வண்ணம் இருக்கு. கடந்த சில வருடங்களாவே சபரிமலையில் இருக்கக்கூடிய இந்த ஐயப்பன் கோயிலுக்கு வந்து பெண்கள் அனுமதிக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு வருஷமே அந்த ஒரு போராட்டம், பிரச்சனைகள் நடந்து சர்ச்சையாவே தான் போயிட்டு இருக்கு. சபரிமலை பூட்டி வச்ச சம்பவம் கூட நாம கேள்விப்பட்டிருப்போம். அந்த நிலையில தொடர்ந்து இந்த ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு. இந்த நிலையில இந்த ஒரு பாடலும் இப்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க.